வா மீனா. மீனா, இது உன் செயினை வச்ச பணம், இது பாட்டி கொடுத்த டாலரை அடகு வச்சது. ரெண்டையும் சேர்த்து 9 லட்ச ரூபா நம்ம கையில் இருக்குது. என்னாச்சுங்க? உன் கழுத்தில் தங்கச்சியின் பலபலன்னு இருந்துச்சு. பார்க்கும்போது மனசுக்கே சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ மறுபடியும் மஞ்சள் கயிறுக்கே வந்துட்ட. அதனால என்னங்க, இந்த மஞ்ச கயிறு நிலைச்சிருந்தா போதும் எனக்கு. தங்கம் தானே, நம்ம சம்பாதிச்சு அப்புறமா வாங்கிக்கலாம். கவலைப்படாத, அதையும் நான் சீக்கிரமா வாங்கி கொடுக்குறேன். இது நேற்று சவாரியில் டீசல்லாம் போக வந்த மிச்ச காசு என்ன. இதே நீ பூ வித்த பணம் இந்தா புடி. ரெண்டையும் சேர்த்து 5000 ரூபா இருக்கு. இன்னொரு 95000 ரூபா இருந்தா போதுமேனா, முழுசா 10 லட்சம் வந்துடும். சீக்கிரம் சேர்த்துடலாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்புறம் எனக்கு ஒரு பூ ஆர்டர் கிடைச்சிருக்குங்க, அதுவும் கவர்மெண்ட் ஆர்டர். கவர்மெண்ட் ஆர்டரா? என்ன சொல்ற நீ? ஆமாங்க, நம்ம சங்கத்து சார்பா தான் இந்த ஆர்டர் எனக்கு கிடைச்சிருக்கு. ஒரு அக்கா சொல்லி தான் எனக்கு கொடுத்தாங்க. அதுல எப்படியோ எல்லாருக்கும் கொடுத்தது போக நமக்கு லாபம் மட்டும் 35,000 கிடைக்கும். சூப்பர் மீனா, இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கடன் அடைச்சலாம்னு ஒரு நம்பிக்கை வருது. ஆமாங்க, என்ன ஒண்ணு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம இப்படியே வேலை செஞ்சோம்னா கடனை சீக்கிரம் அடைச்சிடலாம். கடைசியா பத்தலனா கூட வெளியே கொஞ்சம் கடன் வாங்கிக்கலாம். சரி.